வணக்கம். நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 9th சாப்டர்ல உள்ள ஒரு 5 மார்க் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிறைய 5 மார்க்ஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 30 + 5 மார்க்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இந்த சாப்டரோட கடைசி 5 மார்க் இதுதான். ஸோ கடைசி இந்த சென்ஸ் ரிமைனிங் எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. இந்த ஒரு வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணாம இருக்கும். ஸோ அதை இப்போ நம்ம பண்ணி முடிச்சிடுறோம். ஓகேவா? ஸோ கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ரேஞ்ச் ஃபங்க்ஷன், எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள். ஸோ நீங்க நல்லா நம்மளோட சேனல் இல்லை நல்லா நீங்க உங்க புக்கை கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனை பத்தி உங்களுக்கு 6th சாப்டர்லேயே நீங்க வந்து படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன படிக்க போறோம்னா, இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனையும் இந்த லிஸ்ட்டையும் கம்பேர் பண்ணி நம்ம படிக்க போறோம். ஸோ லிஸ்ட்டை பத்தி நம்ம ஆல்ரெடி படிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் 5 மார்க்லேயே படிச்சிருப்போம், எப்படி டிஃபரெண்ட் வேஸ்ல லிஸ்ட்ல எலமெண்ட்ஸை இன்சர்ட் பண்றது. ஸோ அதுக்கடுத்து டபுள் பத்தி படிச்சோம், அதுக்கடுத்து செட்டு பத்தி படிச்சிருந்தோம். ஸோ இப்போ நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷனை எப்படி லிஸ்டோட இன்பில்டா பண்றது. ஸோ அது பண்ண தெரியணும்னா உங்களுக்கு ரேஞ்ச் ஃபங்க்ஷனா என்னன்னு தெரியணும். ஸோ அதை பற்றி தான் உங்க புக்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ரேஞ்ச் இஸ் அ ஃபங்க்ஷன் யூஸ் டு ஜென்ரேட் அ சீரிஸ் ஆஃப் வேல்யூஸ். ஒரு சீரிஸ் ஆஃப் வேல்யூ ஜென்ரேட் பண்ற ஒரு ஃபங்க்ஷன் தான் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஃபங்க்ஷன். ஸோ அதுதான் அடுத்த இதுலயும் கொடுத்துருக்காங்க. யூசிங் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூ கேன் கிரியேட் லிஸ்ட் வித் சீரிஸ் ஆஃப் வேல்யூஸ். அந்த சீரிஸ் ஆஃப் வேல்யூவை உங்களால் லிஸ்ட்டுக்குள்ள போட முடியும். ரேஞ்ச் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 3 ஆர்குமெண்ட் வந்து எடுத்துக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வேல்யூ, செகண்ட் பார்த்தீங்கன்னா எண்ட் வேல்யூ, தேர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் வேல்யூ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வேல்யூ. ஸோ ஸ்டார்ட் வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா பிகினிங் வேல்யூ ஆஃப் த சீரிஸ். ஸோ சீரிஸ் ஆஃப் வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாலும் அதில் பிகினிங் வேல்யூ தான் இது உங்களுடைய ஸ்டார்ட் வேல்யூ. எண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா அப்பர் லிமிட். ஸோ நீங்கள் இன்டெகிரேஷன்லாம் படிக்கும்போது லோவர் லிமிட் அப்பர் லிமிட்னு படிச்சிருப்பீங்களா. அப்பர் லிமிட்னா லாஸ்ட் வேல்யூ. ஓகேவா? அதுதான் பார்த்தீங்கன்னா எண்ட் வேல்யூ. ஸோ இப்போ நீங்கள் டிஃபால்ட் வேல்யூஸ்னு சில இது இருக்குது. நீங்கள் ஸ்டார்ட் வேல்யூவே நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலை, அதெல்லாம் நம்ம காட்டலாம். உங்களுக்கு நான் காட்டுறேன், ப்ரோக்ராம் போட்டு நான் வந்து காட்டுறேன். அப்போ 0 தான் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் பிகினிங் வேல்யூ. அதே மாதிரி நீங்கள் எண்ட் வேல்யூ எடுக்கிறீங்களா, அது பை டிஃபால்ட் எண்ட் -1 வரைக்கும் எடுக்கும். இப்போ நீங்கள் 5 எலமெண்ட் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் 6ன்னு அந்த இடத்துல கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம், கவலைப்படுங்க. இப்போ வெரி ஃபியூ செகண்ட்ஸில் நம்ம உள்ள பார்க்க போகிறோம். ஸ்டெப் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் ஆர்குமெண்ட் விச் இஸ் யூஸ் டு ஜென்ரேட் டிஃபரெண்ட் இன்டர்வல் ஆஃப் வேல்யூஸ். ஸோ ஸ்டெப் வேல்யூ 1 கொடுத்தீங்கன்னா 1 1 பிரிண்ட் ஆகும், லைக் 1 2 3 4 5. ஸ்டெப் வேல்யூ 2 கொடுத்தீங்கன்னா 1 3 5 7. ஸ்டெப் வேல்யூ 3 கொடுத்தீங்கன்னா 1 4 6 8. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இதுவே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் உங்க புக்ல சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எனிவே நம்மளும் பார்த்தீங்கன்னா இப்போ பைத்தான் என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம வந்து போகலாம். ஸோ நான் வந்து இதுல பைச்சாம்னு ஒரு இது யூஸ் பண்றேன். நீங்க எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். பைச்சாம்னு இருக்குது, ஐடிஎல்இ பைத்தான்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம ஐடிஎல்இ பைத்தானோ நம்ம இன்ஸ்டாலேஷன் வீடியோ நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ நீங்க எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம் பேசிக்கா. ஸோ இப்போ வந்து ரேஞ்ச் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லித்தரேன். ஸோ ரேஞ்சுன்றது ஃபங்க்ஷன் பா. இப்போ நான் வெறும் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் பாஸ் பண்றேன், 5ன்றதை பாஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ இதை நம்ம ஃபார் லூப்போட நம்ம எழுதுவோம் எப்பவுமே, ஃபார் ஐ இன் ரேஞ்ச். ஸோ அப்படின்னா என்ன, அந்த சீரிஸ் ஆஃப் வேல்யூஸ் ஐல ஒவ்வொன்றா போவோம். ஸோ இப்போ நான் ஐயை பிரிண்ட் பண்ணாலே அந்த சீரிஸ் ஆஃப் வேல்யூவை பிரிண்ட் பண்ண மாதிரி. இப்போ நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன், எனக்கு என்ன அவுட்புட் வரும்னா, ஐ காட் 1 2 0 1 2 3 4. அப்படின்னா ஸ்டார்டிங் வேல்யூ 0. நான் ஸ்டார்டிங் வேல்யூ நான் கொடுக்கவே இல்லை பாருங்க. நான் ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா அது பை டிஃபால்ட் எண்ட் வேல்யூவா தான் எடுத்துக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு 5 வரல. அப்படின்னா என்ன, எண்ட் -1. இப்போ எனக்கு 5 வரணும்னா நான் என்ன பண்ணணும், 6ல இருந்து நான் வந்து கொடுக்கணும். இப்போ பாருங்க எனக்கு 5 வந்துருக்குது, 0 to 5. எனக்கு 0ல இருந்து வேணாம், எனக்கு 1ல இருந்து வேணும்னா இம்ப்ளிசிட்டா நான் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஐ மீன் எக்ஸ்பிளிசிட்டா நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும் என்னோட ஸ்டார்ட் வேல்யூ 1ன்னு சொல்லிட்டு. ஸோ 1 to 6 அப்படின்னா 1 to 5 வரைக்கும் இப்போ எனக்கு வரும். ஓகேவா? வந்துருச்சா? இது ஓகேவா? 3வது பேராமீட்டர் அது ஆப்ஷனல்னு சொல்லி உங்க புக்லேயே போட்டிருந்தாங்க. இப்போ ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்துருக்குதுல, பை டிஃபால்ட்டா இன்கிரிமெண்டோட வேல்யூ 1. இப்போ நான் 2ன்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன நடக்கும், நான் ஆல்ரெடி அப்போ சொன்ன மாதிரி தான். ஸோ 1 3 5. ஸோ நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா 7 ஆயிடும். ஸோ நம்ம 5 வரைக்கும் தான் நம்ம மேக்ஸிமமே நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்குது ஸ்டார்டிங் வேல்யூ, எண்ட் வேல்யூ, அடுத்து ஸ்டெப் வேல்யூ. ஸ்டெப் வேல்யூன்றது பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் இன்டர்வெல்ல உங்களுக்கு வேல்யூ ஜென்ரேட் பண்றதுக்கு. இதுதான் உங்களுடைய ஃபார் லூப். ஸோ இப்போ உங்க புக்ல பார்த்தீங்கன்னா 1ல இருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ 11 கொடுத்துருக்காங்க, 11னா 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஈவன் நம்பர்ஸ்னா 2 2 இன்க்ரிமெண்ட் அவங்க 2ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதையுமே நம்ம பண்ணி காமிச்சிடலாமே. ஸோ 2ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. எது வரைக்கும் அவங்க கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க, ஃபர்ஸ்ட் 10. ஸோ ஃபர்ஸ்ட் 10ன்னு பார்த்தீங்கன்னா இங்க ஆக்சுவலி இவங்க 5 தான் பிரிண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும் போல. ஸோ 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணா நம்ம இங்க 11 கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம 2 2 இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். ஏன்னா ஈவன் நம்பர்ஸ் வந்து ஒவ்வொன்று விட்டு தானே வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 2ன்னு ஒரு ஈவன் நம்பர் வச்சுன்னா அடுத்து ஆட் நம்பர் வரும் 3. அதுக்கு அடுத்து தான் ஒரு ஈவன் நம்பர் 4. அந்த 2ல இருந்து 4க்கு எனக்கு எப்படி கிடைச்சது, +2 பண்ணதுனால வந்துச்சு. அதனால இங்க நான் 2 கொடுத்துருக்கேன். இப்போ நான் ரன் பண்ணனா எனக்கு அந்த அவுட்புட் வந்துருச்சு. ஓகேவா? 2 4 6 8 10 டன்னா. ஸோ இது பேசிக்கா ஃபார் லூப்போட இதுதான். அடுத்துதான் ரொம்ப முக்கியமானது.
இப்ப இந்த கான்செப்ட்ல இருந்து நல்லா கவனிங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிரியேட்டிங் a list with a series of values. ஸோ இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்குறோம்ல, அந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ல வர வேல்யூவை அப்படியே ஒரு லிஸ்டா ஜென்ரேட் பண்ணிடலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஃபார் மை பேட், ஸோ லெட் மீ erase this. ஃபார் I in range இப்படி கொடுக்குறீங்களா, சரி உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 1 to 5 இப்படி கொடுக்குறீங்களா, இதை நீங்க லிஸ்டாவே நீங்க ஜென்ரேட் பண்ணிடலாம். அந்த டைத்துல என்ன பண்ணா, இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் இருக்குதுல்ல, அது அப்படியே லிஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு இருக்குது, அந்த லிஸ்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள போட்டீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஜென்ரேட் ஆகும். இது லிஸ்ட்ன்றதுனால நம்ம ஈக்குவல் டு வச்சு ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணி விட்டுறலாம் எல்னு சொல்லிட்டு. ஸோ என்ன வேரியபிள் வேணாலும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதான் உங்க புக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ யூசிங் த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் you can create list with series of values. To convert the result of range function into list, we need one more function called list. List function makes the result of range as list. நான் என்ன சொன்னேனோ அது அப்படியே உங்களுக்கு வார்த்தைகளால விவரித்து சொல்லி இருக்கிறார்கள். இதுதான் syntax. ஸோ இங்க நோட் பார்த்துருக்கீங்களா, அந்த நோட்டை மறக்காம பார்த்து வச்சுக்கோங்க. List function is also used to create list in Python. ஓகேவா? ஸோ இப்போ அதுதான் இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரிண்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, ஈவன் நம்பர்ஸ் 2ல இருந்து 10 வரைக்கும். ஸோ அதை அவங்க லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க. ஸோ அதே எக்ஸாம்பிளை நம்ம போட்டு தள்ளிடுவோமா? கண்டிப்பாக. ஸோ என்ன பண்ணணும், இதை ஒரு லிஸ்ட்ல போட்டுறணும். இதை லிஸ்ட் ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்குள்ள நம்ம என்க்ளோஸ் பண்ணிடணும். தென் ஓகே, இப்போ நான் எக்ஸை பிரிண்ட் பண்றேன். நவ் இஃப் ஐ ரன் திஸ் கோட், யா we got the desired result. ஓகேவா? இந்த above code list function takes the result of range as even list elements. ஸோ இந்த ஈவன் லிஸ்ட்ன்றது ஒன்றும் இல்லை, அவங்க லிஸ்ட் நேம் வச்சிருக்கான்ல அதை சொல்றான். Thus even list has the elements of first 5 even numbers. அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். Similarly, we can create any series of values using range function. The following example explains how to create a square of first 10 natural numbers. So first 10 natural numbers na 1 2 3 ல இருந்து 10 வரைக்கும் வரும். ஸ்கொயர் na 1 ஸ்கொயர் பண்ணுங்க 2, 2 ஸ்கொயர் பண்ணுங்க 4, 3 ஸ்கொயர் பண்ணுங்க 9, அதே மாதிரி 100 ஸ்கொயர் பண்ணுங்க, சாரி 10 ஸ்கொயர் பண்ணுங்க 100. சோ இப்போ 2 ஸ்கொயர் பண்றல, 2 ஸ்கொயர் பண்ணானா 2 ஸ்கொயர். இந்த 2 ஸ்கொயர்ன்றதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா, இந்த நம்பர் இருக்குதுல, அந்த நம்பர் டபுள் ஸ்டார் நம்ம கொடுப்போம், டபுள் ஸ்டார், அடுத்து இந்த பவர் வேல்யூ, இதுதான் பாத்தீங்கன்னா 2 பவர் 2. a பவர் b அப்ப எப்படி எழுதுவோம் ஜெனரலா, a டபுள் ஸ்டார் b. இது தெரிஞ்சா போதும்பா, ஈஸியா எழுதிடலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பேசிக்கா வந்து ஸ்கொயர்ஸ்ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் நேம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நம்மளும் அதே எக்ஸாம்பிளுக்கே போகலாம். ஸோ ஒரு எம்டி லிஸ்ட்டை வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபார் ஐ இன் ரேஞ்ச், அவங்க சாரி ஐக்கு பதிலாக இன்னே போட்டோமா, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1ல இருந்து 10 வரைக்கும் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம 1ல இருந்து 11 வரைக்கும் பண்ணோம், ஏன்னா எண்டு -1 எடுக்கும்ல. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து என்ன பண்றாங்கன்னா, அதை ஸ்கொயர் பண்றாங்க. ஸ்கொயர் பண்ணி அது ஒரு வேரியபிள் வைக்கிறாங்க, எஸ். ஸோ இங்க வர ஒவ்வொரு வேல்யூவும் பார்த்தீங்கன்னா இந்த ஐன்ற வேரியபிள்ல தான் ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால ஐயை தான் நம்ம ஸ்கொயர் பண்ணணும், ஐ ஸ்கொயர் 2. ஓகேவா? இப்போ எஸ்ல ரெடியா இருக்குது வேல்யூ. இப்போ லிஸ்ட்ல ஆட் பண்றதுக்கு நம்ம ஆல்ரெடி நிறைய மெத்தட்ஸ் பார்த்துருந்தோம். எங்க ஃபர்ஸ்ட் 5 மார்க் நீங்க படிக்கும்போது நான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ அப் அண்ட் இன்சர்ட் எக்ஸ்டெண்ட். நம்ம இப்போ கடைசியா ஆட் பண்ண போறதுனால அப் அண்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப் அண்ட் ஆஃப் எஸ், டன்னா டன். இப்போ நான் ஜஸ்ட் வெளியே வந்து என்னோட பிரிண்ட் ஸ்கொயர்ஸ்ன்னு கொடுத்தேன்னா எனக்கு ஸ்கொயர் லிஸ்ட் இருக்கும். பாத்தீங்களா வந்துருச்சா? ஸோ வெரி சிம்பிள். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க வார்த்தைகளால் விவரித்து கூறியிருக்கிறார்கள். இந்த above program empty list is created named square, then the for loop generates natural numbers from 1 to 10 இந்த range function யூஸ் பண்ணி inside loop the current value of x, நம்ம i ன்னு எடுத்திருந்தோம், இவன் x ன்னு எடுத்திருக்கான், என்ன வேணா எடுத்துக்கலாம், is raised to the power of 2 and stored in the variables. ஸோ பவர் 2ல நம்ம ரைஸ் பண்ணிட்டு அதை s என்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம், அதை கொடுத்துருக்கான். each new value of square is appended to the list squares. ஸோ இந்த ஸ்கொயர்ஸ்னு ஒரு லிஸ்ட் இருக்குதுல, நம்ம ஸ்கொயர் பண்ண வேல்யூவை அப்பெண்ட் பண்ணியிருக்கோம். Finally the program shows the following values as output அப்படின்னு சொல்லி அவுட்புட் கொடுத்துருக்கான். ஸோ இப்போ நம்ம பண்ண அதே வேலையை, அதாவது இங்க ஃபார் லூப் உள்ள வச்சு பண்ணதை நம்ம இந்த லிஸ்ட்டுக்குள்ளேயே பண்ணலாம். அதுக்கு பேர் தான் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். இதுல நம்ம எக்ஸ்பிரஷன் நம்ம கொடுப்போம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இஸ் த சிம்பிளஸ்ட் வே ஆஃப் கிரியேட்டிங் a sequence of elements that satisfy a certain condition. அந்த certain condition நம்ம எக்ஸ்பிரஷன் நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னா, லிஸ்ட் ஈக்குவல் டு ஜஸ்ட் ஒரு ஃபார் லூப்பு, அதில் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறோம். அதாவது அப்போ பார்த்த அதே எக்ஸாம்பிள் தான் இது. உங்களுக்கு என்ன பண்ணும், ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 1,11 இது என்ன பண்ணும், உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் 1ல இருந்து 10 வரைக்கும் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். எடுத்து கொடுக்கறத ஜஸ்ட் நீங்க ஸ்கொயர் பண்ணிடுங்க. இங்க என்ன எக்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா, இங்க எக்ஸ் கொடுத்ததுனால எக்ஸ் கொடுத்துருக்கீங்க, இங்க நீங்க ஐ கொடுத்தீங்கன்னா இங்க ஐ தான் கொடுக்கணும். இப்போ இதே உதாரணத்தை நான் எடுத்து காட்டுறேன். இந்த உதாரணம் முடிஞ்சதுன்னா போதும், இந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்து முடிஞ்சதுப்பா.
ஸோ பேசிக்கா இந்த கொஸ்டின் உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ரேஞ்ச் ஃபங்க்ஷனை லிஸ்ட்ல நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க, பர்பஸ் ஆஃப் ரேஞ்ச் ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ நம்ம அதே பண்ண எக்ஸாம்பிளை இங்கேயே முடிச்சிடலாம். ஸோ ஃபார் ஐ இன், ஸோ ஐக்கு நான் இன்னும் போட்டுட்டு இருக்கேன்னா, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1,11. ஸோ இப்படி எனக்கு ஜென்ரேட் பண்ணுமா, இப்போ நான் அதை ஜஸ்ட் ஸ்கொயர் பண்ணி விட்டுருவோம், அவ்வளோதான். ஸோ இவ்வளோதான், முடிஞ்சது. வெரி சிம்பிள். இப்போ எனக்கு இத்தனை லைனும் எனக்கு தேவையில்லை. ஸோ லெட் மீ கமெண்ட், இல்லை எடுத்துடலாம். ஸோ பிரிண்ட் ஸ்கொயர்ஸ், இப்போ பாருங்க நான் ரன் பண்ணுறேன், எனக்கு சேம் ஆன்சர் தான் எனக்கு வந்திருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின். ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப தப்பு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில்